अदालत का फैसला क्यों नहीं मानते? अदालत क्या इस बात का फैसला करेगी कि यहां पर राम का जन्म हुआ था कि नहीं हुआ था? क्योंकि ये जो रथ है, लोक रथ है, जनता का रथ है, जो सोमनाथ से चला है और जिसने मन में संकल्प किया हुआ है कि 30 अक्टूबर को वहां पर पहुंच करके कार सेवा करेंगे और मंदिर वहीं बनाएंगे। வணக்கம். लोग कहते हैं कि आपने அதாலத் का फैसला नहीं माना. மக்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள், நீங்க நீதிமன்றத்தின் ஆர்டரை கேட்கவில்லை. ராமர் கோவில் எப்ப கட்டப்படும், ராமர் எங்க பிறந்தார் என்கிற இந்த விளக்கத்தை கோர்ட் தான் முடிவெடுக்குமா என்கிற கேள்வியை எழுப்பிய நபர் லால் கிருஷ்ண அத்வானி. இன்னைக்கு எந்த ஆர்எஸ்எஸ் உடைய முகத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த ஹிந்துத்வா என்கிற அடையாளத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த ஹிந்து ராஷ்டிர என்கிற பாலிடிக்ஸை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த ஹிந்து முஸ்லிம் என்கிற கலவரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த அனைத்திற்கான ஒரு மிகப்பெரிய சாணக்கியர் யார் என்றால் அது லால் கிருஷ்ண அத்வானி. 1980ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஒரு புதிய லைனை எழுதினார்கள், ஒரு கோட்டை கிழித்தார்கள். ஹிந்து இந்த புறம், முஸ்லிம்ஸ் இந்த புறம். பாபரி மஸ்ஜித் என்கிற இந்த விஷயத்தை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு புதிய அரசியல் எழுதப்பட்டது. அதற்கான அசிங்கமான முகத்தை தான் இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த விதையை லால் கிருஷ்ண அத்வானி விதைத்தாரோ அந்த விதைக்கான பழத்தை இன்னைக்கு நரேந்திர தாமோதர் மோடி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பிராண பிரதிஷ்டை பூஜையில் ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. எந்த ராமர் கோவிலுக்காக ரத யாத்திரை எடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டக்கூடிய நபர் லால் கிருஷ்ண அத்வானியால் இன்னைக்கு இந்த ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறதோ அவரையே நீங்க அழைக்கவில்லையே. முரளி மனோகர் ஜோஷி அவர்களையே அழைக்கவில்லையே. நரேந்திர மோடி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி மீது பல்வேறு கேள்விகள் எழும்ப தொடங்கிவிட்டது. இதை பேலன்ஸ் செய்வதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியின் சீனியர் மோஸ்ட் லீடரான லால் கிருஷ்ண அத்வானியை எந்த இருட்டு அறையில் அடைத்து வைத்தார்களோ அங்கிருந்து அவரை இழுத்து வந்து அவர் மீது இருக்கக்கூடிய அந்த தூசியெல்லாம் துடைத்து விட்டு அவரை ட்ரை வாஷ் செய்து புதிய துணியெல்லாம் புதிய ஆடைகளெல்லாம் போட்டுவிட்டு இன்னைக்கு நரேந்திர மோடி தன்னுடைய லாபத்திற்காக மீண்டும் ஒரு முறை அவரை பயன்படுத்த முன் வந்து விட்டார். லால் கிருஷ்ண அத்வானி அவர்களுக்கு இந்தியாவின் மிகப்பெரிய சிவிலியன் அவார்டான பாரத் ரத்னா கிடைக்க போகிறது. எதற்காக இந்த பாரத் ரத்னா? இந்த கேள்வி நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் லால் கிருஷ்ண அத்வானி இந்த நாட்டிற்காக என்ன செய்தார் என்று. 564 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்தியா முழுவதும். வெறும் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் பல்வேறு இடங்களில் கலவரத்தை தூண்டக்கூடிய நபர். எங்கெல்லாம் இந்த ரத யாத்திரை போனதோ அந்த அனைத்து இடங்களிலுமே கலவரங்கள் தூண்டப்பட்டது, வெடித்தது. எங்கெல்லாம் அத்வானியோடைய படம் தெரிகிறதோ அந்த அனைத்து இடங்களிலுமே இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு பதற்றத்தில், ஒரு அச்சத்தில் இருந்தார்கள். அந்த அளவில் இந்த அராஜகம் இந்த நாட்டில் எழுதப்பட்டது, அந்த சரித்திரம் எழுதப்பட்டது. இன்னைக்கு அந்த நபருக்கு பாரத் ரத்னா எப்படி கிடைக்கும் என்று எனக்கு புரியவில்லை, ஆனால் கிடைத்திருக்கிறது. லாலு பிரசாத் யாதவ் ஒட்டுமொத்த இந்தியாவில் வேற யாருக்குமே தைரியம் வரவில்லை. பீகாரின் சீஃப் மினிஸ்டரான லாலு பிரசாத் யாதவ் அத்வானியை தடுத்து நிறுத்தினது மட்டுமல்லாமல் அவரை கைதும் செய்தார். இந்த நாட்டு ஜனநாயகத்தை, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த அராஜகத்தை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பை வழங்கி இருக்கிறோம். உங்களுடைய ரத யாத்திரையை நீங்க முடித்துக் கொள்ள வேண்டும், டெல்லிக்கு திரும்பி விடுங்கள். இந்த மண்ணில் இது போன்ற அராஜகத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்கான ஒரு நீண்ட டீட்டெயில்டான விளக்கம் அவருடைய பாணியிலேயே நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு संदेश है कि वो राजधर्म का पालन कर रहे हैं. राजधर्म के लिए, शासक के लिए प्रजा में भेद नहीं हो सकता है. जन्म का अधिकार न जाति न आधार पर, संप्रदाय के आधार पर वही कर सकता है.
मुझे विश्वास है नरेंद्र मोदी यह कर रहे हैं. இது வேற யாரும் பேசவில்லை, அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பேசினார். 2002ஆம் ஆண்டு எப்படி பாபரி மஸ்ஜிதுடைய முகம் அத்வானியாக இருந்தாரோ அதே போன்று குஜராத் கலவரத்திற்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின் குஜராத் கலவரத்தின் முகமாக நரேந்திர மோடி இருந்தார். அப்போ அத்வானி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பதவியிலிருந்து நீக்கக்கூடிய அனைத்து வேலையுமே பார்த்தார். ராஜ தர்மத்திற்கான அந்த பாடத்தையும் நடத்தினார். அதாவது ஒரு சாஷக், ஒரு ராஜா, ஒரு லீடர் எந்த விதமான மத அடையாளத்தையும் வைத்து ராஜ தர்மத்தை நடத்த முடியாது, நடத்தவும் கூடாது. அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அருகே உட்கார்ந்து கொண்டு பேசிய வார்த்தை, ஆமா சார் நான் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கேன், நான் நம்புறேன் நீங்க அதை தான் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் அந்த இடத்தில் என்ன நடந்தது அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், அந்த ஆடியோ எடுத்து காட்டுகிறேன், நீங்க ஒரு முறை பாருங்கள். இதற்கு பின் எந்த விதமான சூழ்ச்சியால் லால் கிருஷ்ண அத்வானி நரேந்திர மோடியை காப்பாற்றினார் அந்த கதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஃபர்ஸ்ட் இதை பார்த்து விடுங்கள். आज इतनी नफरत पैदा कर दी गई है कि जनाब हमारी सूरत से लोग बेजार हैं. मैं इस मंच के माध्यम से पुनः श्री अडवाणी जी से अपील करना चाहता हूं, अपनी यात्रा को स्थगित कर दें, स्थगित करके वो दिल्ली वापस चले जाएं. அன்னைக்கு லால் கிருஷ்ண அத்வானி நரேந்திர மோடியை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்தார். ஒரு பக்கம் வாஜ்பாய், ஒரு பக்கம் அத்வானி, 2 பேருக்கு நடுவில் நரேந்திர மோடிக்காக ஒரு மோதல் ஏற்பட்டது. கடைசியில் லால் கிருஷ்ண அத்வானி நரேந்திர மோடியை தக்க வைக்கக்கூடிய வேலையை பார்த்தார். அன்னைக்கு செய்த அந்த விஷயத்திற்காக தான் இன்னைக்கு நரேந்திர மோடி இவருக்கு இவ்வளோ பெரிய பதவியை, இவ்வளோ பெரிய பதக்கத்தை வழங்க பார்க்கிறாரா, அல்ல மக்கள் எழுப்பக்கூடிய அந்த கேள்வியிலிருந்து தப்பிப்பதற்காக நரேந்திர மோடி எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த சூழ்ச்சியா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 96 வயதான லால் கிருஷ்ண அத்வானி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சி நகரத்தில் பிறந்து மோடியின் சாம்ராஜ்யத்தை, மோடியின் அரசியல் வாழ்க்கையை பல்வேறு முறை காப்பாற்றி இன்னைக்கு இந்த அளவில் அமர வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர். அவருக்கு பதில் கொடுக்கும்படி, பரிசு கொடுக்கும்படி பாரத் ரத்னாவை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த பாரத் ரத்னா லால் கிருஷ்ண அத்வானிக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமா? லால் கிருஷ்ண அத்வானி எந்த விதத்தில் பாரத் ரத்னா இதை அடைவதற்கான சரியான நபர் என்று இந்த முடிவை நீங்கள் எடுத்து விடுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இந்த விஷயத்தை எழுதிய தீர வேண்டும். இன்னைக்கு நரேந்திர மோடி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் ஹிந்துத்வா என்கிற அந்த பெயர், ஹிந்து ராஷ்டிரா என்கிற அந்த பெயர், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சிவிலியன் அவார்ட் பாரத் ரத்னா எப்படி அத்வானி அவர்களுக்கு கிடைத்தது என்று நீங்கள் கேட்டீர்கள்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய பாரத் ரத்னா, அந்த பாரத் ரத்னா அவார்டுக்கே ஒரு மிகப்பெரிய கேவலம், ஒரு கருப்பு சின்னம் என்பதுதான் கூறுவார்களே ஒழிய அதை தாண்டி யாருமே எதுவும் பேச மாட்டார்கள். கடந்த 75 ஆண்டுகளாக இந்த இதிகாசத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுதந்திர இந்தியாவில் எந்த விதமான வரலாற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த வரலாற்றில் அரசியலில் நடந்த ஒரு ஃபவுண்டிங் பிரின்சிபலையே மாற்றியமைத்த ஒரு நபர், இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக களமிறங்கிய ஒரு நபர், இந்த நாட்டு செக்யுலரிசத்திற்கு ஆபத்தாக வலம் வந்த ஒரு நபர். இந்த நாடு ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் நாம் அனைவருக்குமே சொந்தமான நாடு. இந்த நாட்டில் எந்த ஜாதி, எந்த மொழி, எந்த இனம், எந்த இயக்கம் எதையுமே பாராமல் ஒரு மனிதரை மனிதராக மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று எந்த விஷயத்தை B.R. அம்பேத்கர் அவர்கள் எழுதி சென்றாரோ அதற்கு எதிராக களமிறங்கிய நபருக்கு இன்னைக்கு பாரத் ரத்னா என்கிற இந்த அவார்ட் கிடைக்க போகிறது. கிடைத்தும் விட்டுவிட்டது. சிந்தித்து பாருங்கள். இந்தியாவின் பிலாசபிக்கு எதிராக, இந்தியாவின் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக ஒரு நபர் களமிறங்கி இருக்கிறார். அந்த நபருடைய பச்சின்னத்தில் அவரை ஃபாலோ செய்து கொண்டு நரேந்திர மோடி அதே அரசியலை வளர்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீர்கள்ல, ராமர் கோவிலில் ஒரு பூஜாரி போன்று அங்க மேடை போட்டு பிராண பிரதிஷ்டை போன்ற விஷயங்களை செய்து அரசியல் லாபத்திற்காக இந்த நாட்டு இந்துக்களுடைய எமோஷன்ஸ்களிலிருந்து ஒரு நபர் விளையாண்டு கொண்டிருக்கிறார். அதே ஹிந்து ராஷ்டிரா
அதே பிரிவினவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் ஒரு அவார்டை கொடுக்கக்கூடிய வேலையை அதே நபருடைய சிஷ்யரான நரேந்திர மோடி பார்த்து கொண்டிருக்கிறார். 1980ஆம் ஆண்டு லால்கிருஷ்ண அத்வானியுடைய அரசியல் பயணம் துவங்குகிறது. 1989ஆம் ஆண்டு வருவதற்குள் லால்கிருஷ்ண அத்வானி கையில் பிஜேபி முழுமையாக ஷிஃப்ட் ஆகிவிடுகிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள், 1984ஆம் ஆண்டு கோவில் என்கிற இந்த விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறார். 86ஆம் ஆண்டு அத்தியக்ஷ் பிஜேபி பதவியில், 89ஆம் ஆண்டு அன்னைக்கு அவர் என்ன விஷயத்தை எடுத்து வைத்தாரோ அன்னையிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை எந்த மூவ்மெண்ட்டை, எந்த பிரச்சனையை, எந்த ஹிந்து முஸ்லிம் என்கிற இஷ்யூவை நீங்க பார்த்து வருகிறீர்களோ இந்த அரசியலில் அனைத்திற்கான விதையை விதைத்த நபர் லால்கிருஷ்ண அத்வானி. நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் இந்த விஷயத்தை 1989ஆம் ஆண்டு எடுத்து வைத்த லால்கிருஷ்ண அத்வானி. சம்பிரதாயிக்தா, ஹிம்சா, அதாவது கலவரம், வெறுப்பு, பிரிவினைவாதம், இந்த அனைத்தையுமே தூண்டிவிட்ட நபர் லால்கிருஷ்ண அத்வானி. கடந்த 30 ஆண்டுகளாக இந்த நாட்டில் எந்த அராஜக, எந்த வெறுப்பு அரசியலை நீங்க பார்த்து வருகிறீர்களோ அதற்கான வேலையை பார்த்த நபர் தான் இவர். அதே விஷயம்தான் இன்னைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த கலவரமாக இருக்கட்டும், 1992ஆம் ஆண்டு நடந்த உத்தரப்பிரதேஷ் பாபரி மஸ்ஜித் கலவரமாக இருக்கட்டும், இதை தாண்டி லிஞ்சிங்காக இருக்கட்டும், இதை தாண்டி கடந்த 10 ஆண்டுகளில் எங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக அராஜகங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அனைத்தையுமே வளர்த்த நபர் இந்த 2 நபர்களும். இவர்களுக்கு இவ்வளோ பெரிய பதவி எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. 2002ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை 22 வருடமாக எந்த அரசியல் பயணத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி பயணித்துக் கொண்டிருக்கிறாரோ அதற்கான சப்போர்ட்டும் லால்கிருஷ்ண அத்வானி தான் கொடுத்தார். இதை பற்றின ஒரு ரொம்பவே டீட்டெயில்டான ஒரு ஆர்டிக்கல் ஹரிஷ் கரே அவர்கள் த வைரல் எழுதியிருக்கிறார். நிச்சயமாக உங்களிடம் நேரம் கிடைத்தால் அந்த ஆர்டிக்கலை போய் படிங்கள். கீழே நான் அதற்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கையும் நான் கொடுத்து விடுகிறேன். ரொம்பவே அருமையான ஒரு ஆர்டிக்கல், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஒரு 5-10 நிமிஷத்தில் நீங்கள் படித்து முடிச்சிருவீர்கள். ஆங்கிலத்தில் இந்த ஆர்டிக்கல் இருக்கிறது. இந்த ஆர்டிக்கலை படித்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். லால்கிருஷ்ண அத்வானி தன்னுடைய 8 விதமான முகத்தை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் காட்டியிருந்தார். இந்த 8 முகங்களிலும் நீங்க பார்த்தீர்கள்னா எதுவுமே இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கோ, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்காகவோ, இந்த நாட்டு ஒரு நேர்மையான அரசியலுக்காகவோ அவர் எதுவுமே செய்யவில்லை. தன்னுடைய சுயலாபத்திற்காக, தன்னுடைய சுய அரசியல் லாபத்திற்காக செய்து வந்த பல்வேறு அராஜகமான செயலைத்தான் இன்னைக்கு இந்தியா பாராட்டப் போகிறது. அவருக்கான அந்த பதக்கத்தையும் கொடுக்க போகிறது. அப்போ எந்த விதமான ஐடியாலஜியை நாம் பார்க்க போகிறோம், எந்த விதமான பாரத் ரத்னா என்கிற அந்த பிரசிடென்சியை நாம் செட் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்க கொலை செய்தீர்கள்னா, நீங்க ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டினீர்கள்னா, நீங்க கம்யூனல் வயலன்ஸை தூண்டினீர்கள்னா நாளைக்கு உங்களுக்கும் பாரத் ரத்னா கிடைக்கும் என்பதுதானா இதற்கான அர்த்தம்? அல்ல, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்த அடுத்த ஆயுதமாகியது. 2024ஆம் ஆண்டு தேர்தலில் ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த பிரச்சனையை வைத்துதான் இந்த நாட்டில் தேர்தல் நடக்கப் போகிறதா என்றும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். 1990ஆம் ஆண்டு லால்கிருஷ்ண அத்வானியுடைய இந்த ரத யாத்திரை சோம்நாத்திலிருந்து துவங்கி அயோத்தியா வரை போனது. அன்னைக்கு இந்த ரத யாத்திரை எந்த விதமான பீஸ் ரத யாத்திரையாக கிடையாது. அதாவது அமைதிக்கான ரத யாத்திரை இது துளி கூட கிடையாது. எங்கெல்லாம் இந்த ரத யாத்திரை போனதோ அந்த அனைத்து இடங்களிலுமே they have mobilized the Hindus against Muslim. இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஹிந்துஸ்களை திரட்டக்கூடிய வேலையை அந்த ரத யாத்திரை செய்தது. 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மசூதியை அவர்கள் இடித்தார்கள். ஆனால் அந்த மசூதிக்காகவும் அடானி அவர்கள் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார் என்றும் நீங்க பார்க்க வேண்டும். कितने लोग ऐसे थे जिनकी जाने गई, कितनी महिलाएं ऐसी थी जो विधवा हो गई. எத்தனை பேர் உயிரிழந்தார்கள், எத்தனை பெண்கள் விதவையானார்கள், कितने बच्चे थे जो अनाथ हो गए, எத்தனை குழந்தைகள் அனாதியாகி விட்டார்கள், कितने लोग ऐसे थे जो बेघर हो गए, எத்தனை வீடுகள் இடிக்கப்பட்டது, कितने कारोबार ऐसे थे जो तबाह हो गए, எத்தனை பிசினஸ் அழிக்கப்பட்டது. இதற்கான பதிலை லால்கிருஷ்ண அத்வானி, பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல பிஜேபியில் இருக்கக்கூடிய யாராவது கொடுக்க முடியுமா? அப்போ எதற்காக இவருக்கு பாரத் ரத்னா என்கிற இந்த கேள்வி முன் வருகிறது. 25 செப்டம்பர் 1990ஆம் ஆண்டு இந்த பயணம் துவங்கியது.
அக்டோபர் 30ஆம் தேதி இந்த பயணம் முடிந்து விட்டது. அதாவது ரொம்ப நீண்ட ரத யாத்திரை எல்லாம் கிடையாது. அந்த குறுகிய காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, 6ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1992ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய கலவரம். அந்த கலவரத்தை தூண்டிய நபர் யார் என்றால் द सेम लाल कृष्ण अडवाणी. अदालत का फैसला क्यों नहीं मानते? अदालत क्या इस बात का फैसला करेगी कि यहां पर राम का जन्म हुआ था कि नहीं हुआ था? आपसे तो इतनी आशा है कि बीच में मत पड़ो, रास्ते में मत आओ, क्योंकि जो रथ है लोक रथ है, जनता का रथ है. என்னை பார்த்து மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். கோர்ட்டோட ஆர்டரை கூட நீங்க மதிக்க மாட்டேங்கிறீர்கள். அப்போ கோர்ட் வந்துதான் இந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார், இல்லை இங்கே பிறக்கவில்லை என்கிற அந்த முடிவு எடுப்பார்களா? எங்களுடைய ரதத்திற்கு முன்பு நீங்க வரக்கூடாது, இது மக்களுடைய ரதம் என்று, இந்த நாட்டு இந்துக்களுடைய ரதம் என்று அன்னைக்கு கலவரத்தை தூண்டிய அந்த வார்த்தையை நீங்க கேட்க வேண்டும். கேளுங்கள். अदालत का फैसला क्यों नहीं मानते? अदालत क्या इस बात का फैसला करेगी कि यहां पर राम का जन्म हुआ था कि नहीं हुआ था? आपसे तो इतनी आशा है, बीच में मत पड़ो, रास्ते में मत आओ, क्योंकि ये जो रथ है लोक रथ है, जनता का रथ है, जो सोमनाथ से चला है और जिसने मन में संकल्प किया हुआ है कि 30 अक्टूबर को वहां पर पहुंच करके कार सेवा करेंगे और मंदिर वहीं बनाएंगे, उसको कौन रोकेगा? இந்த ஒட்டுமொத்த ரத யாத்திரையில் நாட்டில் எத்தனை இடங்களில் கலவரம் வெடித்தது, எத்தனை பேர் உயிரிழந்தார்கள், அந்த பட்டியலும் நீங்க பாருங்கள். மொத்தம் 564 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 27 நபர்கள் ஆந்திர பிரதேசத்தில் மட்டும், 7 பேர் அசமில், 19 பேர் பீகாரில், 8 பேர் டெல்லியில், 99 பேர் குஜராத்தில், 88 பேர் கர்நாடகாவில், 3 பேர் கேரளாவில், 21 பேர் மத்திய பிரதேசத்தில், 4 பேர் மகாராஷ்டிராவில், 52 பேர் ராஜஸ்தானில், 6 பேர் இந்த மண்ணில் தமிழ்நாட்டில், 224 பேர் உத்தரப்பிரதேசத்தில், 6 பேர் வெஸ்ட் பெங்காலில். ஒட்டுமொத்த இந்தியாவில் எங்கெல்லாம் இந்த ரத யாத்திரை போனதோ அத்தனை இடங்களிலுமே இரத்த வெள்ளம், அத்தனை இடங்களிலுமே கொலை நடந்தது. இந்த அனைத்திற்கும் காரணமாக இருந்த லால் கிருஷ்ண அட்வானிக்கு இன்னைக்கு இந்த நாட்டு அரசாங்கம் பாரத் ரத்னா என்கிற இந்த பதக்கத்தை கொடுத்து அழகு பார்த்து வருகிறதா? இதை நீங்களும் பார்த்து வருகிறீர்கள், நானும் பார்த்து வருகிறேன். ஆனால் யாருமே கேள்வி கேட்க மாட்டார்கள். கோதி மீடியா இதை கொண்டாட போகிறது, இந்த நாட்டு அரசாங்கம் இதை கொண்டாட போகிறது. ஆனால் சிவில் சொசைட்டியில் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய போகிறோம்? இதற்கான கேள்வியை நாம் கேட்க போகிறோமா? எப்படி இந்த நபருக்கு இந்த பதக்கத்தை நீங்க கொடுக்க போறீர்கள் என்று உங்களுடைய எக்ஸ் பக்கத்திலேயோ, உங்களுடைய வாட்ஸ்ஆப்பிலேயோ, உங்களுடைய ஃபேஸ்புக்கிலேயோ, உங்களுடைய இன்ஸ்டாகிராமிலேயோ ஒரு செய்தியை மட்டும் போட்டு பாருங்கள். இந்த கேள்வி நேரடியாக இந்த நாட்டு அரசாங்கத்தின் செவிகளுக்கு போய் சேர வேண்டும். பாரத் ரத்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, இந்த நாட்டிற்கு சேவை செய்த நபர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது போன்ற கலவரக்காரர்களுக்கு இன்னைக்குமே கிடைக்கவில்லை. இது போன்று பிரிவினவாதத்தை தூண்டக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த நாட்டு ஐடியாலஜிக்கு எதிராக, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக, இந்த நாட்டு டெமோக்ரஸிக்கு எதிராக செயல்படக்கூடிய, சுயலாபத்திற்காக அரசியல் செய்யக்கூடிய இது போன்ற தலைவர்களுக்கு என்றைக்குமே கிடைக்கவில்லை. 300 கிலோமீட்டர் இந்த ரத யாத்திரை இருந்தது. லால் கிருஷ்ண அட்வானியுடைய உத்தேசம் தன்னை பிரைம் மினிஸ்டர் பதவியில் அமர வைப்பதுதான். அப்போ இருந்த பீகாரின் சீஃப் மினிஸ்டர் லாலு பிரசாத் யாதவுடைய ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது. அவர்தான் அவரை தடுத்து நிறுத்தி அவரை கைதும் செய்தார். லாலு பிரசாத் யாதவுடைய இந்த வீடியோவை பாருங்கள். அதற்கு பின்பு அவர் என்ன பேசினார் அதற்கான அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். முதலில் இந்த வீடியோவை பாருங்கள். मैं इस मंच के माध्यम से पुनः श्री अडवाणी जी से अपील करना चाहता हूं, अपनी यात्रा को स्थगित कर दें, स्थगित करके वो दिल्ली वापस चले जाएं। इस हित में अगर इंसान ही नहीं रहेगा, इंसान नहीं रहेगा तो मंदिर में घंटी कौन बजाएगा या कौन बजाएगा? जब इंसानियत पर खतरा हो, इंसान नहीं रहेगा तो मस्जिद में इबादत कौन देने जाएगा? मैं इस मंच के माध्यम से पुनः श्री अडवाणी जी को अपील करना चाहता हूं, अपनी यात्रा को स्थगित कर दें। स्थगित करने के साथ वो दिल्ली वापस चले जाएं। லால் கிருஷ்ண அட்வானி அவர்களிடம் நான் ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்து வைக்கிறேன். உடனடியாக இந்த ரத யாத்திரையை இங்கே முடித்துக் கொள்ளுங்கள். முடித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் இந்த இடத்திலிருந்து நீங்க டெல்லி பக்கம் ஓடி போங்கள். देश हित में अगर इंसान ही नहीं रहेगा, इंसान ही मंदिर
में घंटी बजाने के लिए नहीं रहेगा तो कौन बजाएगा? இந்த நாட்டில் மனிதராக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இல்லை என்றால் அந்த கோவிலில் மணியடிக்க கூட ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள். इंसानियत पर खतरा हो, इंसान नहीं रहेगा तो मस्जिद में इबादत कौन देगा? மனிதரே இல்லை என்றால் மசூதிகளில் இபாதத் படிப்பதற்கு கூட ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள். 24 மணி நேரமும் நான் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்கியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய மண்ணில், என்னுடைய அரசாங்கத்தின் போது இது போன்ற அராஜகத்தை நான் ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த நாடு ஒரு செக்யுலர் நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் சொந்தமான நாடு. நீங்கள் இந்த மண்ணில் பிரிவினவாதத்தை விதைக்க பார்க்கிறீர்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே நேரத்தில் லால் கிருஷ்ண அத்வானியை கைது செய்து அந்த ரத யாத்திரையை முடித்த நபர் யார் என்றால் லாலு பிரசாத் யாதவ். சிந்தித்து பாருங்கள். தைரியமாக ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ்கள், அவர்கள் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் இருந்தால் கூட இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனுக்கும் இந்த நாட்டு சுதந்திர போராட்டத்திற்கும் இந்த நாட்டின் அடையாளத்திற்கும் பல்வேறு நல்ல மெஷர்ஸ்களை எடுத்த நபர்களில் லாலு பிரசாத் யாதவும் ஒரு நபர். இதே இடத்தில் நீங்கள் பாருங்க, லால் கிருஷ்ண அத்வானியோடைய அந்த பதிலை, த saddest டே ஆஃப் மை லைஃப், நேரடியாக லால் கிருஷ்ண அத்வானியே கொடுத்த ஸ்டேட்மெண்ட். என்னுடைய வாழ்க்கையின் மிக கொடூரமான நாள் எதுவென்றால் அது பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட நாள். அந்த இடத்தில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்று நான் போராடினேன். ஆனால் பாபரி மஸ்ஜித்தை இடித்துதான் கட்ட வேண்டும் என்று நான் எங்கேயுமே கூறவில்லை. இதற்கு பின்னாடி இங்கேயும் அவருடைய சுயலாபம் இருந்தது. அவர் மீது வழக்கு இருந்தது. பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டதில் மிக முக்கியமான குற்றவாளி யார் என்றால் அதில் ஒருவர் இதே அத்வானி. அந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இது. பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது என்னுடைய மனதை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியிருக்கிறது என்று. இப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எந்த விதத்தில் இந்த 30 ஆண்டுகளுக்கான பிரிவினைவாதத்தை, பிரிவினை அரசியலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான அரசியல், இந்த நாட்டு அடையாளத்திற்கு எதிரான அரசியல், இந்த நாட்டு செக்குலர் ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த அரசியல், இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். லால் கிருஷ்ண அத்வானிக்கு பாரத் ரத்னா என்கிற இந்த பதக்கம் கிடைத்ததை, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதையும் தயவு செய்து கீழே எழுதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.